உன்னை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் இங்கே சுற்றி என்னென்ன பார்த்துட்ருக்கீங்களோ இந்த எல்லா மாடு வரத்துக்கு மெயின் ரீசன் இவன் தான். அதான் சொல்கிறேனே, வீட்டில் ஒரு பையன் மாதிரி வீட்டுக்கு வந்ததே ஃபர்ஸ்ட் டைம் இவன். ஆனால் ரொம்ப பிடிச்சிடுச்சு. இவன் தான் எஸ்எஸ் மெட்டூர் புலி. நம்ம சேஷாத்ரி அண்ணன் தான் ஓனரு. எப்படி இருக்குது பிளேஸு? பயங்கரமாக இருக்குது. ஆனால் இவங்க மாடு வச்சுருக்கிற பிளேஸ் தான் நல்லா இருக்கும்ல. அங்கே பார்த்து அந்த புளியா மரம் நிழல் இந்த வகை கட்டினா வெயில் வரும் மாட்டுக்கு. பிளேஸ் நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. எங்ககிட்ட நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு மாடு வாங்கினதுன்னா அது இதுதான். அதனால் எனக்கு எப்போவுமே இது ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு இது வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ மாடு வாங்கி வச்சுருக்கோம். எனக்கு என்றைக்குமே இதுதான் ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு வந்ததுனால இது அந்தளவுக்கு பண்டிகை பண்ணுது. பர்ஃபார்மன்ஸு இறக்கும் போதும் சரி, விடும்போதும் சரி, எல்லாமே ஒவ்வொரு மூமெண்ட்டும் பயங்கரமாக இருக்கும். அதனால் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பார்த்து தான் மற்றதெல்லாம் வாங்கணும். இது எப்போவுமே ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு வந்துருக்கனால. ஆக்ரோஷமாக இருப்பான். உங்கள் வீட்டுக்கு வந்து 8 வருஷம் ஆகுது. இப்போ கூட எனக்கு பிடிக்கிறது பயமாக தான் இருக்குது. இது வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான் இது. அதனால தான் இதை வந்து காட்டும்போதும் சரி, விடும்போதும் சரி, இறக்கும்போதும் சரி, எல்லா இடத்துலையும் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக இருக்குது. வாங்கிட்டு வந்தோம். எங்கள் பல்லு போகிறதுக்கு முன்னாடி கண்ணுக்குட்டிலே வாங்கிட்டு வந்துட்டோம். சின்ன வயசுலேயே வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ வந்து இப்போ வரையும் இங்கே தான் இருக்குது. இப்போ வரையும் எல்லா பண்டிகை போட்டிருக்கோம். இந்த வருஷம் மட்டும்தான் ரொம்ப கம்மியான பண்டிகை பார்த்துருக்கு. இவர் சேஷாதிரி பற்றியும் நிறையா சொல்லி ஆகணும். ஏன்னா ஒருத்தர் மாடு எப்படி வளர்க்கணுன்றதுக்கு நல்ல உதாரணம் அந்த மனுஷன். ஏன்னா இத்தனை மாடு வச்சுருக்கிறது மேட்ரு இல்லை, மாடை சுற்றி மாடுக்கு தேவையானது எல்லாமே சேர்த்து வச்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாடை நல்லா பார்த்துக்கிறவங்க எப்போவுமே நல்லா இருப்பாங்க. நீங்களும் 100 ஆண்டு காலம் வாழ்க. பார்க்குறேன், வச்சுடு. நெக்ஸ்ட்டு பண்டிகை அவ்வளோ லைக் ஆச்சு. ஆனால் முன்னே இருந்துக்கிட்டு நான் நார்மலாக கம்பெனிக்கு போவேன் வருவேன். யாரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. இதில் பழகினதுக்கு அப்புறம் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸு சரௌண்டிங் எல்லாமே வருவாங்க, நல்லா பேசுவோம். இதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப ஹாப்பினஸ் இருக்குது. இந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு மாடு இருக்குது. எங்கள் ஊருக்கு ஒரு பேர் தர்றது அவ்வளோதான். இவர் இங்கே இருக்காருன்றதுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் காரணம். இதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பண்டிகையே கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்வோம். இதுக்கு மட்டும் நீங்கள் மற்ற மாடு கம்பேர் பண்ணால் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் செய்வோம். இந்த நெத்திலேருந்து 7 அடி ஹைட் வராங்க. ஃப்ளாக்லாம் 4 அடி போடுவோம். அதுக்கு மேலே ஃப்ளாக் அடிப்போம். 3 அடி ஃப்ளாகு. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பல்லு போடாமல் கொத்தப்பள்ளி விட்டது ஃபஸ்ட்டு. நிறைய டாப் ஃபஸ்ட்டு வாட்டியே அப்போ பல்லே போடல. ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னா அதுதான் ரொம்ப லைக் பண்ணதே. அப்போ தான் ஃபஸ்ட்டு இதுக்கு தடைக்கு கட்டினதே ஹெவி டாப்பு. அதுக்கப்புறம் இருந்துக்கிட்டு சீபம் ஒரே ஒன்று தான் போட்டது. அங்கேயும் ஹெவி டாப்பு. எல்லா பண்டிகையும் டாப்பு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு ரொம்ப லைக் ஆனதுன்னா அங்கே வீட்டுக்கிட்ட சைலண்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி யாராவது புதுசாக ஆள் வந்தால் அப்போ வந்து எங்கள் மேலேயே கொஞ்சம் வந்துடும். இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு நிறைய. பேர் சொல்கிறதுக்குலாம் விரும்பல. நிறைய பேருக்கு நிறைய அடிப்பட்டிருக்கு பிடிக்கிற இடத்துல. எங்கள் ஆளுங்களுக்கே பட்டிருக்கு மாடு பிடிக்கும் போதே. உங்கள் ஆளுங்களுக்கே எங்கள் ஆளுங்களுக்கே அதிகமாக அடிப்பட்டிருக்கோம்.
அதுலேயும் அப்படி தான், அதுலேயும் நிறைய பேர் கடிப்பட்டிருக்கு. விட்டு மேய்க்கிறீங்களா இல்லை கட்டி போட்டு? கட்டி போட்டு தான் மேய்க்கிறோம். மச்சான் தைரியமா நிற்கிற பின்னாடி நான் கட்டினா எந்த மாடு விற்க மாட்டேன், விற்கிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா அதை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ என்னன்னா வீட்டுக்கு வந்தா ஒரு பையன் மாதிரி. ஓகே. அதை பார்த்து எங்கேயாவது நான் வெளியில போயிட்டு வந்து இவங்க கூட இருந்தாலே கொஞ்சம் அது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஓகே. அதனால வந்தா சேல்ஸ் பண்றதுக்கே பிடிக்காது. நான் வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பரா இப்படி அந்த மாதிரி. அதான் ஏதாவது இதோட ஸ்பெஷல் என்னன்னா வந்து காட்டும் போதும் சரி விடும்போதும் சரி தடுக்கு காட்டுறதுலேருந்து வெளியே பிடிக்கிற வரையும் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் டாப்பாக இருக்கும். அதனால இது விற்க மனசு இல்லாமல் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது மாடு. இப்போ எஸ்ஏஎஸ்ன்றது மைக்கில் அனௌன்ஸ் ஆகிட்டாலே போதும், இன்னும் ரொம்ப பேர் வருவாங்க. அது உள்ளேயும் சரி வெளியும் சரி புதுசு புதுசாக அந்த பேர் கேட்டாவே வந்துடுவாங்க. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. இதுக்கு அவ்வளோ பேருக்கு சம்பாதிச்சது காரணம்னா இவன் தான். இந்த பண்டிகை பார்த்து தான் அவ்வளோ பேரும் வராங்க. பாய் சொல்லிடுற போகலாம். பாய். இரணா ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை இன்னும்.